ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான். ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸை ஒரு வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி மீதம் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸையும் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். சரிங்களா? அந்த டைப்ஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அதில் முதல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டைப்ஸை பார்த்துலாம். சரியா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லீனியர் ஃபங்க்ஷன். இந்த லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரியபிளுடைய பவர் வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி 1, அதாவது பவர் 1 இருந்துச்சுன்னா இது நம்ம என்ன சொல்கிறோம்னா லீனியர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இங்கே ஒரு கர்வ் எடுத்திருக்கேன், சரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன், x + 2y = 7. சரியா? இதை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான். சரியா? அதாவது 0,3.5 7,0 இது வழியாக போகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அடுத்து குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் வேரியபிளோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது ஒரு பேரபோலிக் பாத் கிடைக்கும். ஏன்னா பேரபோலோடைய கர்வ் வந்து உங்களுக்கு தெரியும், அதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து y² = 4x. சரியா? அப்போ பேரபோலா பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ தட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் போட்டாலும் அதை கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு பேரபோலிக் பாத் தான் கிடைக்கும். ஒன்று இப்படி கிடைக்கும், இல்லை இந்த மாதிரி கிடைக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குறோங்க கியூபிக் ஃபங்க்ஷன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கியூபிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் வேரியபிளோட பவர் என்ன இருக்கும், மேக்ஸிமம் 3 வரைக்கும் இருக்கும். ரைட்டா? அதனால தான் இதை கியூபிக் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் இருக்கும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் இருக்கும். இது f(x) = x³ அப்படின்றது பாருங்கள். 0னா 0³ 1னா 1 வரும், 2 போட்டிங்கன்னா 8 போயிடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி வரும் 8 1 0 அந்த மாதிரி போகும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் வந்து இந்த கர்வ் வந்து எஸ் டைப்பில் இருக்குது. ரைட்? அடுத்து பார்க்க போகிறது அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். சரிங்களா? இதை வந்து மாடுலர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா mod of 5 வேல்யூ என்னது 5 தான். அட் த சேம் டைம் mod of -5 வேல்யூ என்னது தான் 5 தான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அப்சல்யூட் வேல்யூன்றது கரெக்டாக அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதில் 2 பாயிண்ட் எடுத்துக்குவோம். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 5ன்ற ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்குவோம், இங்கிட்டு -5ன்றதை பார்த்துக்குவோம். சரிங்களா? இது 5ஆக இருக்கலாம், இது வந்து -5ஆக இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் தள்ளி இருக்கும், கரெக்டாக 5 சென்டிமீட்டர் அல்லது 5 யூனிட்ஸ் தள்ளி தான் இருக்கும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால தான் அப்சல்யூட் வேல்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் எ நம்பர் ஃப்ரம் 0 அந்த நம்பர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த நம்பர் லைனில் 0லேருந்து அந்த நம்பருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. சரிங்களா? இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், 0க்கு 0, 1க்கு போட்டோம்னா என்ன வரும், 1 தான் வரும். சரியா? எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 1 தான். அதே மாதிரி எக்ஸுக்கு 2னா ஒய்க்கும் 2 தான். சரியா? அதே சமயத்தில் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ -1 போட்டாலும் நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன தான் வரும், 1 தான் வரும். சரியா? அப்போ -1,1 வரும், இங்கே 1,1 வரும். அப்போ இங்கே என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ், -2,2 வரும், இங்கே 2,2 வரும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது -3,3, இங்கே 3,3 இந்த மாதிரி போகும். சரிங்களா? இது வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷன். அடுத்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்றது இந்த ஃபங்க்ஷனே வந்து நம்ம 1/x 1/y அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 கர்வ் கிடைக்கும் நமக்கு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லையும், அதாவது எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவாகவும் இருக்கும். அனதர் ஒன்று வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும், வேர் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நெகட்டிவ் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இதில் தெரியும். ஸோ இதில் 2 பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த முதல் பார்ட் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ +x + y. அட் த சேம் டைம் இன்னொரு பிரான்ச் வந்து எங்கே இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இங்கே எக்ஸும் மைனஸ் ஒய்யும் மைனஸ். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாலினாமியல் ஃபங்க்ஷன்னா மோர் தென் அதாவது மோர் தென் 1 இது இருந்துச்சுன்னா அது பாலினாமியல்னு சொல்கிறோம். இந்த பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வேரியஸ் ஷேப்ஸில் இருக்கும். ஏன்னா இங்கே பவர் வந்து x⁶ இருக்கலாம், x⁹ இருக்கலாம், x⁴ இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பவர் வந்து பவருக்கு வந்து லிமிட்டேஷனே கிடையாது. ஸோ இதோடைய ஷேப்பும் பிஹேவியரும் அந்தந்த கோஎஃபிஷியன்ட் அண்ட் டிகிரியை பொறுத்து மாறிட்டே இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? உதாரணத்துக்கு இந்த இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, இதோட டிகிரி என்ன 6. சரியா? அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் டிகிரியும் பொறுத்து இதோட ஷேப்பும் பிஹேவியரும் மாறிட்டே இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
அப்போ எந்த அளவுக்கு வந்து ஹையர் டிகிரியாக இருக்கோ அந்த அளவுக்கு மல்டிபிள் ரூட்ஸ் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது =0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? -3. சரியா? இதே எக்ஸு -4 இருக்குது =0 இருக்குது, x² -4. அப்போ x² 4 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? +or-2 கிடைக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பவர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு ரூட்ஸும் அதிகமாகும், ரைட்டா? அப்போ அந்த மாதிரி டிகிரி கூட டிகிரின்றது நான் பவரை சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி மல்டிபிள் ரூட்ஸும் நிறையா இருக்கும். அதே மாதிரி டேர்னிங் பாயிண்ட்ஸ் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவும் மாறி இருக்கும், சரிங்களா? இப்போ x⁻6னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிட்டத்தட்ட 6 டைப் கிடைக்கும். 1 2 3 4 5 இந்த மாதிரி 6 இது கிடைக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் வந்து +or- எல்லாம் சேர்த்ததுனால நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் என்ன ஆகிட்டு இருக்கும், எத்தனை தடவை நமக்கு பாயிண்ட் கிடச்சிருக்கோ அத்தனை தடவை என்ன ஆகிட்டு இருக்கும், மாறிட்டு இருக்கும். சரியா? அடுத்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்றது பவரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் வந்து க்ரோ ஆனாலும் சரி, அதாவது ஒரு கர்வு இப்படி க்ரோ ஆனாலும் சரி, இல்லை டிக்கே ஆனாலும் சரி, அதாவது கர்வு கீழே போனாலும் சரி, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் குறைஞ்சிட்டு இல்லை கூட்டிகிட்டு இருக்கும். இதை வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். சரியா? அடுத்து லாகரிதம்ன்றது அப்படியே எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸாக இருக்கும். அங்கே மேலே போச்சுன்னா இங்கே கீழே வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, ரைட்டா? இப்போ இந்த டைப்பில் வந்து நம்ம கிராஃபை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அடுத்த டைப் வந்து பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது செகண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டைப்ஸை பார்த்துடலாம், ரைட்டா? ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரூமில் வந்து ஒரு 3 இல்லை ஒரு 5 பேர் இருக்கிறதா வச்சுக்கணும், சரியா? அதை ஏன்னு வச்சுக்கலாம். ஒருத்தருடைய பேர் ஏ, ஆனந்த், பாலா, சந்திரன், தனசேகரன், இசக்கிமுத்து, இந்த 5 பேர் இருக்காங்க, சரியா? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதார் நம்பர் இருக்குது, ரைட்டா? ஆதார் நம்பர் நிறைய டிஜிட் வரும். நம்ம சும்மா பேச்சுக்காக வச்சுக்கணும். 01 02 03 04 05. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் செட் வந்து என்னது? ஸ்டூடெண்ட்டுடைய பெயர். ரெண்டாவது செட் என்னது? அவங்களுடைய ஆதார் நம்பர், ரைட்டா? இப்போ நமக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆதார் நம்பர் தான் இருக்க முடியும், ரைட்டா? ஒரே ஆதார் நம்பர் 2 பேருக்கு இருக்க முடியாது இல்லையா? உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஏ அப்படின்றத நான் வந்து ஆரோ டயக்ராமில் போடுறேன். ஸோ ஏ பி சி டி இ, சரியா? பி வந்து 01 02 03 04 05, சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஏக்கு வந்து ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? அது 02ன்னு வச்சுக்கலாம், சரியா? இதே 02வை இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ பிக்கு 03 இருக்குது, சிக்கு 01 இருக்குது, டிக்கு 05 இருக்குது, இக்கு 04 இருக்குதா வச்சுக்கோங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நல்லா கவனிங்க. ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆதார் நம்பர் இன்னொருத்தருக்கு போகாது, சரியா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு டேர்மும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டேர்மும் மட்டும்தான் என்ன இருக்கும், கனெக்டில் இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, 1-to-1 சொல்கிறாங்க, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? 1-to-1 சொல்கிறாங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ எஃப், the function f a to b is called 1-to-1 function if distinct elements of a have distinct images of b. சரியா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் தனித்தனியான இமேஜஸை எடுத்துக்கணும். இது வந்து ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இமேஜஸ்ன்னு சொல்லுவோம், சரியா? அப்புறம் டிஸ்டிங்ஸ், ஏக்கு ஒரு இமேஜ் இருக்குன்னா அது ஏக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது ஏக்கு இங்கே ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் ஏக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லணுமா, 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம், சரியா? அடுத்தது many-to-1 ஃபங்க்ஷன், many-to-1 ஃபங்க்ஷன், சரியா? இப்போ அதே ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவோம். ஏ பி சி டி இ, சரியா? மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் ஒரு டயக்ராம் போகிறேன். ஏ பி சி டி இ, இது ஏன்னு வச்சுக்கலாம். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்,
மே ஜூன் சரிங்களா. மேக்கு மட்டும் எம்ஏ வச்சுக்குமா, ஜூனுக்கு ஜேயூன்னு வச்சுக்கோம், இது பின்னு வச்சுக்கலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆனந்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பிப்ரவரியில் பிறந்திருக்கார். சரியா. பாலா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஏப்ரலில் பிறந்திருக்கார். சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் பிப்ரவரியில் பிறந்திருக்கார். தனசேகரன் அவரும் பிப்ரவரியில் பிறந்திருக்கார். எஸ்கி முத்து ஜூனில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. இது பாசிபிளா இல்லையா? இப்போது ஏ, ஆனந்த், சந்திரன், தனசேகரன் 3 பேருமே எந்த மந்தில் தான் பிறந்திருக்காங்க? எஃப்ன்ற மந்தில் தான் பிறந்திருக்காங்க. சரியா. எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரே எலமெண்ட் கூட, அதாவது இங்கே இருக்கக்கூடிய மோர் தென் 1 எலமெண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரே எலமெண்ட்டோட ஜாயின் பண்ணிச்சுன்னா அது என்ன சொல்லணுமே, மெனி டு 1 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நம்ம பாஷையில் சொல்லப்போனால் ஃப்ளவர்ஸ் 2-3, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஃப்ளவர்ஸ் ஒரே பிளான்ட்டில் இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஏ அப்படின்ற ஃப்ளவர், சின்ற ஃப்ளவர், டின்ற ஃப்ளவர், 3 ஃப்ளவரும் எதில் தான் இருக்குது? எஃப்ன்ற ஒரு பிளான்ட்டில் இருக்குது. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா மெனி டு 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா. அப்போ மெனி டு 1 ஃபங்க்ஷன் என்ன? இஃப் 2 or more elements of A have same image in B. சரியா. 2 or more element. ரைட்டா. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு டயக்ராம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ, பி, சி, டி, இது 1 2 3 வச்சுக்கோங்க. ஏ, பி. சரிங்களா. இப்படி இருக்குது. ரைட்டா. ஸோ இந்த 2 தான் வந்து இந்த ஒன்னோட ஜாயின் ஆயிருக்கு. ரைட்டா. இப்படி இருந்தாலும் இது என்ன தான்? மெனி டு 1 ஃபங்க்ஷன் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே இன்னொரு எலமெண்ட் வந்தாலே அது என்ன வந்துடும்? மெனி டு 1 ஃபங்க்ஷன் வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதுங்களா? ரைட். அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஆன் டு ஃபங்க்ஷன். சரியா. இங்கேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சுக்கலாம். சரிங்களா. பாருங்கள், இப்போ ஒரு இன்டர்வல் பீரியட் இருக்குது. சரியா. இன்டர்வல் பீரியடில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து நிற்கிறாங்க. சரியா. மொத்தம் 2 கிளாஸ் ரூம் இருக்குது, இல்லை 3 கிளாஸ் ரூம் இருக்குது வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஏன்ற செட்டில் வச்சுக்கலாம். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே. சரியா. இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். பி வந்து கிளாஸ் ரூம் 1, கிளாஸ் ரூம் 2, கிளாஸ் ரூம் 3. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் ஆரோ டயக்ராம் போடணும், ஆனால் இவ்வளோ பெரிய இதுக்கு நான் ஆரோ டயக்ராம் போட்டால் கேவலமாக போடுவேன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நம்ம சும்மா இப்படியே ஜாயின் பண்ணிடுவா. சரி பாருங்கள், இப்படியே ஜாயின் பண்ணுறேன். இப்போது இன்டர்வல் பீரியடில் பசங்க எல்லாம் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சரியா. இப்போ பெல்லு ரேங் ஆகுது. ஸோ அதாவது பெல் அடிச்சிருது. அப்போ ஆனந்த் என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு போகிறாரு. பாலா என்ன பண்ணுறாரு? செகண்ட் கிளாஸுக்கு போகிறாரு. சந்திரன் 3rd கிளாஸுக்கு போகிறாரு. சரியா. அடுத்து தனசேகரன் என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட் கிளாஸுக்கு போகிறாரு. இசைக்கு முத்தும் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறாரு. ஃபருக் வந்து செகண்ட் கிளாஸுக்கு போகிறாரு. கணேஷ் வந்து 3rd கிளாஸ் ரூம் போகிறாரு. ஹரி வந்து அவரும் 3rd கிளாஸ் ரூம் போகிறாரு. ஐ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் போகிறாரு. ஜே என்ன பண்ணுறாரு? செகண்ட் கிளாஸ் ரூம் போகிறாரு. கே வந்து 3rd கிளாஸ் ரூம் போகிறாரு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நல்லா கவனிங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போய் தான் ஆகணும் இல்லையா. இன்டர்வலுக்கு வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த பசங்க கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? கிளாஸுக்கு போய் தான் ஆகணும். சரியா. இதில் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து ஃபுல்லப் ஆகாமல் இருக்குமா? இப்போது இதில் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து ஃபுல்லப் ஆகாமல் இருக்குமா? அப்படி ஆகாது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் ஸ்கூல்லே எடுத்துக்கோங்களேன், ஒரு 500 to 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ரைட்டா. அவங்க எல்லாம் இன்டர்வலுக்கோ இல்லை லஞ்சுக்கோ வந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ பெல் அடிச்சோடனே எல்லாரும் ஒரு கிளாஸில் போய் உட்காந்துருவாங்க. சரியா. அப்போ ஏதாவது கிளாஸ் ரூமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகாமல் இருக்குமா? கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஜோடி இருக்கும். ரைட்டா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். சரிங்களா. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், ஏ, பி, சி, 1 2. சரியா. இப்படி மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா. இப்படி இல்லாமல் எல்லாமே கனெக்டடாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி மிச்சமே இல்லாமல், அதாவது இதில் எதுவுமே என்ன இருக்காது, பேலன்ஸ் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லணுமா? ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சஜெக்ஷன் சொல்லுவாங்க. சஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. அப்போ ஃபங்க்ஷன் A to B is said to be on to function if the range of f of s equal to codomain of s. சரியா. அப்போ இதில்
இதில் நம்ம இங்கே பாருங்களேன், டொமைன் கோடொமைன் எழுதணும்னு வச்சுக்கோங்க. டொமைன் என்ன வரும்? ஏலேருந்து ஹச் வரைக்கும் வரும். சரியா? ஏபி ஹச் வரைக்கும். சரியா? கோடொமைன் எழுதுனீங்கன்னா அதில் C1 C2 C3 மூணுமே வந்துடும். ரேஞ்ச் எழுதுனீங்கன்னா அதுலேயும் என்ன வந்துடும்? C1 C2 C3 வந்துடும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆயிடுச்சு? பேரோட இருக்கிறதுனால கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இதை என்ன சொல்லலாம்? நம்ம ஆன்டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் சர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து இன்டு ஃபங்க்ஷன்னா என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிச்சு. இப்போ ஒரு கிளைண்ட்ஸ் போகிறாங்க. ஏன்றது கஸ்டமர் 1, கஸ்டமர் 2, கஸ்டமர் 3. சரியா? பின்றது வந்து இவங்க ஒரு ஹோம் அப்ளையன்சஸ்க்கு போகிறாங்க. அங்கே என்ன இருக்கும்? டிவி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஏசி இருக்கும், மிக்சி இருக்கும், கிரைண்டர் இருக்கும். சரிங்களா? அப்புறம் ஃபேன் இருக்கும். சரியா? இப்போ நம்மளோட கணக்குப்படி கஸ்டமர் 1 போகிறார் இல்லையா, அவர் டிவி வாங்கினார். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? கஸ்டமர் 2 வந்து ஏசி வாங்குறாங்க, கஸ்டமர் 3 வந்து மிக்சி வாங்கிறாங்க. சரியா? அப்போ யார் யார் பேலன்ஸ் இருக்குது? வாஷிங் மிஷின், கிரைண்டர், ஃபேன், இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி பி செட்டில் வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது புரியுதா உங்களுக்கு? இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது, ஆன்டு ஃபங்க்ஷன்னா பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ரைட்டா? இப்போ ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ a function a to b is called an into function if there exists at least one element in b which is not image of an element. சரியா? சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து பேலன்ஸ் இருந்தால் கூட அதை என்ன சொல்லுவோம்? நம்ம இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ரைட். அப்போ பைஜெக்ஷன் என்ன? ஓயாம் கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா? பார்த்து வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் a to b is both 1 to 1 and on to அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் பைஜெக்ஷன். சரிங்களா? 1 to 1ஆகவும் இருக்கும், on to ஆகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? பைஜெக்ஷன். சரிங்களா? இதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஏ வந்து ஏபிசி இருக்குது, பி வந்து 2 3 4. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஏ வந்து 3ஓட ஜாயிடுது, பி வந்து 2ஓட ஜாயிடுது, C4 இருக்குது. சரி, அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இங்கே ஜாயின் இருக்கா? அதே மாதிரி எதுவும் மிச்சம் இருக்கா? மிச்சம் இல்லை. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இது 1 to 1ஆகவும் இருக்குது, அது சேம் டைம் ஆன் 2ஆகவும் இருக்குது. ரைட்டா? அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? நம்ம பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். சரியா? ஸோ ப்ராப்ளம் வந்து பேசிக்கான ப்ராப்ளத்துலேருந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லா விதமான எல்லா மாடலும் நம்ம இந்த சம்மில் பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு இதாக போயிடலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் த ஃபங்க்ஷன் f of x வந்து என்ன இருக்குன்னா h² - 5x = +x6 இருக்குது. இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் வந்து என்ன கேட்டிருக்காங்க? சம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பாருங்கள், f of x = h² - 5x + 6. சரியா? இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா f of -1 கேட்டிருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது. ரைட்டா? அதனால் இந்த இடத்துல எக்ஸ் வருது, இந்த இடத்துல எக்ஸ் வருது. ரைட்டா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம்? -1 எடுத்துருக்கோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் வரும், இப்போ -1 இருந்துச்சுன்னா என்ன வரும்? -1 வரும். வெரி குட். அந்த எக்ஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? -1 போட்டுருவோம். புரியுதா? இதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும்? -1² வந்து +1 வரும், -5 × -1 என்ன வந்துடும்? +5 வந்துடும், +6 வந்து 6. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் 12 வரும். புரியுதுங்களா? இதில் டவுட் இருக்குங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து f of 2a கேட்டிருக்காங்க. f of 2a. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸுக்கு பதிலாக 2a கேட்டிருக்காங்க. சரியா? இது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸுக்கு பதிலாக 2a போட போகிறேன். அப்போ x² இருக்குன்னா என்ன பண்ணணும்? நான் 2a² பண்ணணும், -5 × எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2a போடணும், +6. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும்? 4a² - 10a + 6. சரியா? அடுத்து பாருங்கள், இடம் பத்தாது, சொற்கு கீழே இருக்கும்.
அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா எஃப் ஆஃப் 2 கேட்குறாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 போட போகிறோம். 2 ஸ்கொயர் மைனஸ் 5 × 2 + 6. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 வரும். 5 × 2 என்ன வந்துடும், 10 வந்துடும். இங்கே 6 ரைட்டா. அப்போ 6 + 4 என்ன வந்துடும், 10 வந்துடும். 10 - 10 0. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், நாலாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்பர் கேட்டாங்க, 2a கேட்டாங்க, டக்கு டக்குன்னு போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ முதல்ல என்ன வந்துச்சு, எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே என்ன பண்ணும், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பண்ணும். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ரைட்டா. மைனஸ் 5 × எக்ஸ் இருந்துச்சா, நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 1 போடணும் + 6. சரியா, அப்போ இது a - b த ஹோல் ஸ்கொயரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். a - b ஹோல் ஸ்கொயர் என்ன, a² + b² - 2ab. சரியா, இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 1 இருக்குது ரைட்டா. அப்போ a² + b² - 2 × a × 1 ரைட்டா. அதாவது a² இது b² இது 2ab ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். -5 உள்ள கொண்டு போனீங்கன்னா -5 × +x என்ன வரும், -5x வரும். -5 × -1 என்ன வந்துடும், +5 வந்துடும். சரியா, +6 ரைட்டா. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா x² + 1 - 2x - 5x + 11 வரும். சரியா, இதையும் கூட சேர்த்துக்கலாமோ, இதை கூட சேர்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், h². சரியா, இந்த 1 இந்த 5 இந்த 6 எல்லாத்தையும் கிட்ட என்ன வரும், 12 வரும் ரைட்டா. இங்கே பாருங்கள் -2x - 5x வந்துடும், -7x + 2. சரியா, அவ்வளோதான். இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 வேல்யூ ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் என்ன கேட்குறீங்க, determine the graph given below represent functions, give reasons கேட்குறாங்க. சரியா, அப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எடுப்போம். இங்கே வெர்டிக்கல் லைன் போடுறேன், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன். சார் இங்கிட்டு தான் போடணுமா, அங்கிட்டு போகலாமா, தாராளமாக நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போடலாம். இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன். சரியா, இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வெர்டிக்கல் லைன் இந்த இடத்துலையும் வெட்டுச்சு, இந்த இடத்துலையும் வெட்டுது. இந்த கர்வை 2 பாயிண்டில் கட் பண்ணுது. அப்போ இது என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா, அதுவே இந்த கர்வை வந்து இந்த வெர்டிக்கல் லைன் என்ன பண்ணுது, ஒரு பாயிண்டில் தான் வெட்டுது. ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். சரியா, அதே மாதிரி இந்த கர்வில் என்ன பண்ணுது, இது 2 1 2 3 பாயிண்டில் வெட்டுது. அப்போ இதுவும் என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா, இந்த கர்வை பொறுத்திருக்கு, அந்த ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்த வரைக்கும் நம்மள எத்தனை தடவை வெட்டுது, ஒரே ஒரு தடவை தான் வெட்டுது. அப்போ இது இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஈஸி தான் ரைட்டா. அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், n of a is equal to n of b is equal to 4, then the function from set a to b, அதாவது f of a to b எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வரும்னு கேட்குறாங்க. சரியா, இதுக்கு ஃபார்முலா என்ன, இப்போது n of a is equal to n இருக்கு, n of b is equal to m இருக்குன்னா number of functions எவ்வளோ வரும்னா m to the power of n வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ், என்ன வரும், m to the power of n வரும். சரிங்களா, அப்போ நம்மகிட்ட n of a என்ன இருக்குது, 2 இருக்குது, n of b என்ன இருக்குது, 4 இருக்குது ரைட்டா. அப்போ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன வரும்னா, சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட், 4². அதாவது பியோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதோட பவராக ஏவோட வேல்யூ வந்துடும். சரிங்களா, அப்போ 4² வந்து என்ன வந்துடும், 16 ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதில் 2 இதில் 4 எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஏலேருந்து பிக்கு எத்தனை இது கண்டுபிடிக்கலாம், நம்ம 4², அதாவது 16 ஃபங்க்ஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க, let a is equal to 1 2 3 4 5. சரியா, or be the relation defined as is square is of a number அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, write r as a subset of a cross a, also find the domain and range of r. சரியா,
பார்க்க ஒரு மாதிரி கடினமான சம்மா தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், பட் ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்போ நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல ஏ கிராஸ் ஏ அப்படின்றது என்னென்னு எழுதிக்கலாம். ஸோ என்ன கொஸ்டின் நான் இது பண்ணவே இல்லை பார்த்தீங்களா, அதை பண்ணிடுறேன். அது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மேட்டர்னா, ஏ அப்படின்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. சரியா? இது 1லேருந்து 45 வரைக்கும் இருக்குது. மொத்தம் 45 நம்பர் இருக்குது. ரைட்டா? நம்மளுடைய ரிலேஷன் என்ன, ஸ்கொயர் இஸ் எஃப் நம்பருங்க இருக்காங்க. சரியா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அந்த நம்பருடைய ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வரணும். ரைட்டா? அதை நான் எப்படின்றது சம்ம செய்யும்போது சொன்னேன். ரைட் ஆர், நமக்கு ஒரு ஆர் அப்படின்ற ஒரு ரிலேஷன் நம்பர் கிடைக்கும் இல்லையா, அந்த சப்செட் கிடையாது, சாரி அந்த ஆர்டர் பேர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஏ கிராஸ் ஏவுடைய சப்செட்டாக இருக்கும். அதாவது ஏ கிராஸ் ஏல இருக்கக்கூடிய டேர்ம்ஸாக இதில் வரும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? அப்போ ஏ கிராஸ் ஏன்னா ஏவையும் கிராஸ் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 1,1, 1,2, 1,3 அப்படி கிடைக்கும். சரியா? எது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், 1,4, 1,5 அப்படியே போய் 45 வரைக்கும், 1,45 வரைக்கும் இருக்கும். சரியா? அடுத்து என்ன கிடைக்கும், 2,1, 2,2, 2,3, 2,4, 2,45 வரைக்கும் போகும். சரியா? அடுத்து 3,1, 3,2 அப்படின்னு போயிட்டு இது எங்கே போய் முடியும், கடைசியாக 45,45 போய் முடியும். சரியா? இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ நல்லா பாருங்கள், நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன எழுதிக்கணும்னா y is equal to h square எழுதிக்கலாம். சரியா? அதாவது y is a square of this number, x ஓட ஸ்கொயர். ரைட்டா? அப்போ at x is equal to 1 என்ன வரும், y ஓட வேல்யூ 1 தான் வரும். at x is equal to 2 என்ன வரும், y ஓட வேல்யூ 4 வரும். at x is equal to 3 என்ன வரும், y ஓட வேல்யூ 9 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? at x is equal to 4 என்ன வரும், y ஓட வேல்யூ 16 வரும். at x is equal to 5 என்ன வரும், y ஓட வேல்யூ 25 வரும். at x is equal to 6 என்ன வரும், y is equal to 36. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் கீழே இறக்கி விடுவோம். அடுத்தது at x is equal to 7, y is equal to 49 வரும். இது எதோட அதிகம், 45ஓட அதிகம். சரியா? அப்போ இந்த இதை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதாவது நமக்கு என்ன கிடைச்சிங்கன்னா, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 6ஓட பெருசாக போச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிருது, எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் 45 ஆயிருக்கு. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? 45ஓட பெரியதாக போயிடுது. அப்போ அது நமக்கு வராது. சரியா? அப்போ ரிலேஷனில் என்னென்ன நமக்கு கிடைக்குன்னா 1,1 சொல்லுங்கள், 2,4, 3,9, 4,16, 5,25, லாஸ்ட்டாக 6,36. இவ்வளோ தான் கிடைக்கும். 7,49ன்றது இந்த 45 நம்பருக்கு வெளியே போயிருது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் அது வராது. ரைட்டா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆர் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஆறுன்றது என்னது, 1,1, 2,4, இது எல்லாமே எதுக்குள்ளே வந்துடும், ஏ கிராஸ் ஏக்குள்ளே வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால தான் சொல்கிறாங்க ஆர் வந்து பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தஸ் சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுச்சு. சரிங்களா? இல்லை எது டவுட்டுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2 அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் - 1. சரிங்களா? இங்கே ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் கேட்டுக்கோங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -3 அப்படின்னு கேட்டுக்கோங்க. சரியா? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது எஃப்ஓஜின்னு எழுதலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதா வச்சுக்கோங்க. அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜி இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்கள். சரியா? சார் இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எஃப் இருக்கு இல்லையா, இந்த எஃப்பில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஜின்ற ஃபங்க்ஷன் வந்துடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு இப்போ? அதாவது இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜி இருக்குது. ரைட்டா? அதுதான் இதில் எஃப்ஓஜி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஜி ஆஃப் எக்ஸ் என்னது ஆக்சுவலாக 3x ஸ்கொயர் - 1 + 2. சரியா? அப்போ இதை உள்ளே கொண்டு போங்க. 3 × h ஸ்கொயர் 3h ஸ்கொயர், 3 × -1 -3 + 2. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும், 3h ஸ்கொயர் -1. சரியா? இது என்னது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். சரியா?
இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் மைனஸ் த்ரீ கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் மைனஸ் த்ரீ, தட் இஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீயை சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இங்கேயும் அதுதான் வரும், மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 9 வரும். 9 இன்ட்டு த்ரீ 27 வரும். அப்போ 27 மைனஸ் 1 26 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஈஸியாக கஷ்டமாக இருக்கா? ரைட். அடுத்தது ஒரு கான்செப்ட் சம் பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் ஸ்டூடெண்ட்ஸ். எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் கியூப் ப்ளஸ் 7 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 3 கேட்டுருக்காங்க. ஹெச் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4 கேட்டுருக்காங்க. சரியா? இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், 2வை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் ஜி ஆஃப் 2 மைனஸ் ஹெச் ஆஃப் 2. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 2q ப்ளஸ் 7. சரியா? இது வந்து என்னது, எஃப். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுங்க, ப்ளஸ் தான் போட சொல்லுங்க, ப்ளஸ் போட்டுப்போம். அடுத்து ஜியில் என்ன பண்ண போகிறோம், ஒய்யை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? அதுவும் 2ஆல் தான், ஏன்னா எல்லாமே இங்கே என்ன தான், 2 தான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ், இதுலேயும் என்ன பண்ண போகிறோம், நம்ம 2வை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒய்யை எடுத்துகிட்டு 2வை போடுறோம். சரியா? அப்போ என்ன வரும், 8 + 7 15 வந்துடும். 8 + 7 என்ன வந்துடும், 15 வந்துடும். புரியுதா ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு 2 × 2 4, 4 + 3 7 வந்துடும். சரியா? அடுத்து 2 - 4 என்ன வந்துடும், -2 வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன வந்துடும், ஆன்சர் 20 வந்துடும். ஆன்சர் என்ன வந்துடும், 20 வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட். இப்போ டொமைனை வச்சு நம்ம சம் செய்ய போகிறோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x. சரியா? அப்போ இன்புட் வேல்யூஸ் என்னவாக இருக்கலாம், அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கலாம்னு கேட்குறாங்க. அதை தான் நம்ம டொமைன் சொல்லுவோம். சரிங்களா? டொமைன் மீன்ஸ் ஆல் பாசிபிள் இன்புட்ஸ், நமக்கு தெரியும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த 1/xல எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். கரெக்டாக தப்பா? ஏன்னா 1/0 வந்துருச்சுன்னா என்ன வந்துடும், ஆன்சர் நமக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துடும். சரியா? வேறு என்ன நம்பர் போட்டாலும் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். 0 போட்டால் மட்டும் என்ன பண்ண முடியாது, எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்போ நமக்கு என்ன வேணும், எக்ஸோட வேல்யூ மைனஸ் நம்பராக இருக்கலாம், ப்ளஸ் நம்பராக இருக்கலாம், டெசிமல் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், ரேஷனல் இரேஷனல் எதுவாக வேணால் இருக்கலாம். சரியா? என்னவா மட்டும் இருக்கக்கூடாது, 0 மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே டொமைன் எப்படி எழுதுறது, ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். ரியல் நம்பர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0 மட்டும் எடுத்துருங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரியல் நம்பர்லேருந்து 0 மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், டொமைன் வந்துடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது 0 தவிர வேறு எல்லாம் போட்டுக்கலாம், அவ்வளோதான் அர்த்தம். ரைட்டா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √x. ஒரே கலர் எழுதணும் இல்லையா, கலர் எழுதணும். சரியா? அப்போ √x, ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரூட் ஆஃப் நெகட்டிவ் என்னது, இன்டெஃபினைட். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கணும்னா நெகட்டிவாக மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது 0க்கு பெருசாக இருக்கலாம், இல்லை 0வாக கூட இருக்கலாம். சரியா? ஆனால் என்னவா மட்டும் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் நம்பராக மட்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ டொமைன் என்ன வரும், நல்லா பாருங்கள். டொமைன் இஸ் ஈக்குவல் டு ஆர், சரி, x belongs to real number where x greater than or equal to 0. x greater than or equal to 0. சரியா? அப்போ டொமைனில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, x வந்து எனி ரியல் நம்பராக இருக்கலாம், ஆனால் என்னவா இருக்கக்கூடாது, என்னவா இருக்கக்கூடாதுன்னா மைனஸை மட்டும் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம போட்டோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த சம் பாருங்களேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம உள்ளே வந்து ரூட் நெகட்டிவ் நம்பரை என்ன பண்ண முடியாது, நம்மளால் செய்ய முடியாது. சரியா? அப்போ என்ன இருக்கணும்னா இங்கே பாருங்கள், 1 - x² கிரேட்டர் than or equal to 0 இருக்கணும். 0வோட பெருசாக இருக்கலாம், இல்லை 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம். சரியா? அப்போ அந்த +1 அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும், -1 ஆயிரும். அல்லது இது அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 1 greater than or equal to x² வரும். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ x² lesser than or equal to 1. சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ x என்னவாக இருக்குன்னா -1 விட பெருசாகவும் ஈக்குவலாக இருக்கும், அல்லது +1 விட பெருசாகவும் ஈக்குவலாகவும், சாரி சிறுசாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? அப்போ டொமைன் என்னவா இருக்கலாம்னா -1 to +1 இருக்கலாம். இது பாருங்கள், க்ளோஸ்ட் இன்டர்வல். சரியா? அதாவது -1 இந்த இன்டர்வல் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி இருந்துச்சுன்னா இது ஓகே. ரைட்டா? அடுத்த சம் பார்த்துலாம். இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்குவோம். y is equal to
1/x-2. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கீழே இருக்கிற நம்பர் என்ன வரக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த இடத்துல 0 வரக்கூடாதுன்னா x-2 என்ன வரக்கூடாது, 0 வரக்கூடாது. சரியா? அப்போ x இஸ் நாட் ஈக்குவல் டு 2 இருக்கணும். ரைட்டா? அப்போ இங்கே டொமைனை பொறுத்த வரைக்கும் r -2. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அது ரியல் நம்பரில் 2 தவிர வேறு எது வேணால் இருக்கலாம். சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to root of x square minus 5 கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியும், உள்ளே இருக்கிற நம்பர் நெகட்டிவாக வரக்கூடாது. உள்ளே இருக்கிற நம்பர் என்ன வரக்கூடாது, நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்னா ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லை 0வுக்கு பெருசாக இருக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதை தனித்தனியாக பிரித்து பாருங்களேன். அப்போ என்ன வரும், சரி 15 போட்டு பாருங்க. ஆக்சுவலாக இது என்ன, இதுதான் 5 தான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதை ரெண்டாக பிரிச்சலாம். எப்படி பிரிக்கிறேன்னா x + √5 இன்ட்டு x - √5. சரியா? இது எப்படி வந்துச்சு, a + b இன்ட்டு a - b இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், a² - b² ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது ரெண்டுத்து பிறகுனா என்ன வரும், a² வந்து பதிலாக h² போட்டலாம், மைனஸ் b² பதிலாக √5² போடலாம். சரியா? அப்போ x² - √5² பண்ணால் 5 வந்துடும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்படி பிரிச்சுக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கிட்டத்தட்ட ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ போன தடவை 1 வந்துச்சு இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன வரும் அப்படிங்கிறீங்கன்னா, நல்லா கவனிங்க, எக்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா √5 அல்லது √-5 ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பண்ண அதே கான்செப்ட் தான், இங்கே நம்ம பண்ணோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன இருக்குன்னா -√5 + √5. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். அடுத்து 11வது சம் போகலாம். சரிங்களா? இதில் கீழே பாருங்கள், கீழே இருக்கிற வேல்யூ என்ன வரக்கூடாதுன்னா 0 வரக்கூடாது. கரெக்டாக? அதாவது இப்படி இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், x² + 2x + 1 x² - 8x + 12. சரியா? இப்போ இதுக்கு மேலே பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக பிரிக்க முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். 2 1 வந்துருச்சுனால அதை பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ கீழே இருக்கிறத நம்ம பிரிக்க முடியும். ரைட்டா? அப்போ எப்படி பிரிக்கலாம்னா x² + 2x + 1 / x - 6 இன்ட்டு x - 2. எப்படி பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரணும், +12 வரணும். ஆட் பண்ணால் -6 - 2 என்ன வந்துடும், -8 வந்துடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த கீழே இருக்கக்கூடிய டேர்ம் என்னவா இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. என்ன வரக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. கரெக்டாக? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன அர்த்தம், x இஸ் நாட் ஈக்குவல் டு +2 and 6 +2 and 6 -6 போச்சுன்னா +6 ஆயிரும், -2 போச்சுன்னா +. சரியா? அப்போ டொமைன் மஸ்ட் பி r -2,6. அப்போ ரியல் நம்பரில் 2,6 தவிர மிச்சம் எல்லாமே இருக்கலாம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்த சம் பாருங்கள், இதே மாதிரி தான். ஸோ கீழே இருக்கிற டேர்ம் வந்து என்ன வரக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0 வரக்கூடாது. சரியா? அப்போ x - 1 இன்ட்டு x இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ x - 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, x இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. அப்போ -1 அங்கே போச்சுன்னா என்ன ஆயிரும், +1. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே டொமைன் என்ன வரும் அப்படின்னா ரியல் நம்பர் மைனஸ் 1,0 அல்லது 0,1. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா சம்மும் பார்த்தாச்சு. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். புரியலைன்னா இன்னொரு தடவை போட்டு பாருங்கள். அப்படியும் புரியலைன்னா தாராளமாக டவுட் கேளுங்க. சரிங்களா? அது தனியாக அந்த சம்மம் மட்டும் கூட நம்ம அடுத்த கிளாஸில் நடத்துவோம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோச்சுக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.